கோஹெச் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம். உடனே செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே எல்லாருமே பொருத்தம் பார்க்கும்போது முதல் விஷயம் பேசுகிறது இதுதான். அப்போ 10 பொருத்தம் பார்க்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது திருமண பொருத்தத்துக்கு சார்ந்ததே கிடையாது. இந்த 10 ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு அஸ்ட்ராலஜர் தான், ஜோதிடர் தான். நானே உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்திருக்காங்க, பரணி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. வெறும் இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருப்பாங்க, பரணியில் எத்தனையோ கோடி பேர். இந்த 10 பொருத்தம் அவங்க கட்டத்தை பார்க்கல, என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கல. இந்த வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பொருத்தமே இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறேன். நான் 10 பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணி வச்சாங்க, கணவரை இழந்துட்டேன், இல்லை மனைவி இழந்துட்டேன், இல்லை விவாகரத்தாயிட்டேன், பிரிஞ்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் திருமண பொருத்தம் அப்படின்னு பேசும்போது முதல்ல பார்க்க வேண்டியது கட்டம் பொருத்தம் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா கட்டலாம் நான் 10 பொருத்தத்தை பார்த்து சொல்லுங்கன்னா அந்த 10 பொருத்தத்தை பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. கட்டம் பொருத்தம் தான். ஒரு கட்டத்தில் தான் பார்த்திங்கனாக்கா இந்த நவகிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்காங்க, லக்னம் எப்படி அமைஞ்சிருக்கு, தசாசந்தி நல்லா இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கா, 2 பேரும் அந்யோன்யமாக வாழுவாங்களா, புத்திர பாக்கியம் இருக்கா. இப்போ செவ்வாய் தோஷம் எப்படி நீங்கள் கட்டம் பார்க்காம சொல்லுவீங்க? செவ்வாய் தோஷம் இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து சொல்கிறது எல்லாமே கட்டம் பொருத்தம் தான். அப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது குடும்பஸ்தானம்ன்றது 2ஆம் பாவம், சுகஸ்தானம்ன்றது 4ஆம் பாவம், கலத்திரஸ்தானம்ன்றது 7ஆம் பாவம், மாங்கல்யஸ்தானம்ன்றது 8ஆம் பாவம், படுக்கை சுகம் சொல்லக்கூடியது 12ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் நின்னா செவ்வாய் தோஷம். இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் தோஷத்தோட விதிமுறைகள் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் படித்த ஜோசியர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்றவர் நான் ஆண் கிரகம்னு சொல்லிட்டேன். இந்த செவ்வாய் நட்பு வீட்டில் இருந்தா, உச்சம் நீச்சம் ஆகிற வீட்டில் இருந்தா, வேறு சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டா அது செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ எப்படி சொல்லலாம்? செவ்வாய் ஆட்சி பெற்றால் 2, 4, 7, 8, 12 இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் 100%. அந்த வீடுகள் செவ்வாயோடைய ஆட்சி வீடான மேஷம் விருச்சகமாக அமைஞ்சிருச்சுன்னா தோஷம் கிடையாது. செவ்வாயோட நட்பு வீடான சிம்மம் கடகம் அமர்ந்துருச்சுன்னா தோஷம் கிடையாது. தனுசு மீனம் அமர்ந்துருச்சுன்னா தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கு உச்சமடைய வீடு கொடுத்தவன் சனி பகவான். அதனால் சனி பகவான் வீட்டில் செவ்வாய் நின்று அது 2, 4, 7, 8, 12 வீடானா தோஷம் கிடையாது. அப்போ விதிவிலக்கு எங்கே போயிருப்பாங்க? செவ்வாய் தோஷம் 80% இல்லை, மிச்சம் 20%. அது பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடும் புதன் பகவானோட வீடுமான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த 4 ராசியில் செவ்வாய் தனித்து உட்கார்ந்து அது 2ஆம் பாவமாகவோ 4ஆம் பாவமாகவோ 7ஆம் பாவமாகவோ 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமாக வந்தால் தான் கடுமையான செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷத்துக்கு தான் நம்ம பரிகாரம் செய்யணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த செவ்வாயை ராகு பார்த்துருச்சு, சனி பகவான் இணைஞ்சிட்டாரு, சூரியன் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா செவ்வாய் தோஷம் அடிபட்டு போயிடும். சனி இணையும் போது அது வேறு தோஷமாக மாறிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தோஷத்துக்கு பயப்பட தேவையில்லை. செவ்வாய் தோஷம்னா என்ன தெரியுங்களா? செவ்வாயின்றவர் இரத்த காரகன். அந்த நம்ம உடம்பில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் எதிர்பாலரை இணைக்கும் போது சீராக இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். எதிர்பாலருக்கும் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாந்தி முகத்தை முடிச்சு அந்த 1 வருஷத்துக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இறந்து போகிறதோ இல்லைன்னா பிடிக்காமல் போகிறதோ ஆகிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் செவ்வாய் தோஷம். அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இப்போ செவ்வாய் 2ஆம் பாவத்தில் இருக்கார். 2னா என்ன? ஜாதக ரீதியாக வாக்குஸ்தானம், பேச்சில் நிதானத்தை கைப்பிடிக்கணும். சாப்பிட்றது 2ஆம் பாவம். அப்போது ஜாதகத்தில் 2ல் செவ்வாய் இருக்கா, அன்னதானங்கள் கோவில்களில், சரிங்க என்னால் அன்னதானம் பண்ண முடியாதுங்க வசதியில், கோவில்களில் இப்போ தைப்பூசம்லாம் பார்த்திங்கனாக்கா வள்ளலார் இதில்
சாப்பாடு போடுவாங்க. வள்ளலார் பிறந்த நட்சத்திரமும் தைப்பூசம், முக்தி அடைஞ்சதும் புனர்பூசத்துலேருந்து வரும். அப்போ அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறது, சாப்பாடு எடுத்து போடுறதன் மூலிமா இந்த வீரியம் குறையும். நான்காம் பாவம்ன்றது சுகஸ்தானம், நான்காம் பாவம்ன்றது கோவில். கோவிலில் இருக்கக்கூடிய பணிகளை எடுத்து செய்கிறதோ, இல்லை கோவிலில் ஒரு பல்ப் இல்லைங்க, ஒரு ஃபேன் ஓடலைங்க, அதுக்கான ஒரு சின்ன செலவுகள் செய்கிறதோ இந்த செவ்வாய் தோஷத்தை, அதாவது ஒருத்தர் இந்த தோஷத்தில் பிறந்துட்டாங்கன்னா இது செஞ்சுட்டா நிவர்த்தி ஆகுமா? கிடையாது. அந்த வால்யூமை ஸ்லோ பண்ணலாம், பிரச்சனை இல்லாமல் வாழலாம். அதுதான் விதியை மதியால் வெல்றது. 7ஆம் பாவத்தில் செவ்வாய். அப்போ இறைவனுக்கு எங்கே கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு செலவுகள், ஒரு மாங்கல்யம் வாங்கி தரதோ, இல்லையா எனக்கு அதெல்லாம் முடியல, மாங்கல்ய கயிறு, மஞ்சள் கயிறு வாங்கி கொடுங்க, அங்கே உள்ளவங்களுக்கு மஞ்சள் கயிறு வாங்கி கொடுங்க, இதுவே மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ன்ற போது அதிர்ஷ்டமும் உண்டு, விபத்தும் இருக்குது. அப்போது 8ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷத்தை தருதுன்னா முதல் விஷயம் பிளட் டொனேஷன். உங்கள் ரத்தத்தை தானமாக கொடுப்பதன் மூலயமா இந்த செவ்வாய் தோஷத்தோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஊக்கச்சத்து, அதை பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி விஷயங்கள் ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு டானிக் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சத்து கொடுக்குற விஷயங்களை கொடுக்கலாம். 12ஆம் பாவம் படுக்கை இடம் இல்லாத ரோட்டில் இருக்கக்கூடியவங்க, கோவிலில் இருக்கக்கூடியவங்க, அப்படி இல்லை ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு போர்வையோ ஒரு பாயோ வாங்கி கொடுக்கறது இந்த தோஷத்தோட வீரியத்தை. இது வாழ்நாளில் செய்யக்கூடிய பரிகாரம். இல்லை நான் கோயிலுக்கு தான் செய்வேன் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துக்கு போய் முருகப்பெருமானோட கல்யாண காட்சியை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். 4ஆம் இடத்துல இருக்கும்போது திருத்தணி முருகரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த தோஷம். ஏன்னா எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம். முருகர்னா பால். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துட்டு வரலாம். 12ஆம் இடத்துல இருக்கும்போது பழமுதிர்ச்சோலை முருகரை போய் பார்த்துட்டு வரலாங்க. இதெல்லாம் மிக பிரசித்தி. முடிஞ்சால் போய் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணுங்கள். பொருளாதாரம் இல்லையா, அங்கே அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு வாங்க. அடுத்த முறை நீங்களே பண்ணுறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதோட விளக்கம் இதுதான். செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரங்களும் இதுதான். இவ்வளவும் இல்லை, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, சிம்பிளாக சொல்லுங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு பிளட் டொனேஷன் பண்ணுங்கள், சிறப்பு ஏற்படுத்தி தரும். அன்னம் இல்லை, ரத்த சோகை இல்லை விபத்தில் அடிபட்டு ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான உணவை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட செவ்வாய் தோஷத்தோட வீரியத்தை குறைச்சி உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையுது. ஏன்னா நிறைய இடங்களில் பிராப்தம் இருந்தால் தான் இதுவும் செய்ய முடியும். அதையும் சொல்லிடுறேன், இல்லை நான் போய் செஞ்சு காட்டிடுறேன். பிராப்தம் இருக்கணும், பிரபஞ்சம் அனுமதிக்கணும். அப்போ அனுமதி கொடுக்கறதுக்கு இறைவனை மனசார பிரார்த்தனை செய்யுங்க. அனுமதி கிடைக்கணும்னா யாரை கும்பிடணும்? குலதெய்வம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல குலதெய்வம், அடுத்தது விநாயகர், அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பரிகாரம் செய்கிற தெய்வம். இல்லை கோவிலில் போகிறீங்க, இதை இங்கே போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன், இங்கே பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலுக்கு போகிறேன், குலதெய்வத்தை பேர் சொல்லிட்டு போனால் தான் அங்கே இறைவனே உங்களுக்கு காட்சி தருவாங்க, இந்த குலத்தை சேர்ந்தவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போது இந்த தைப்பூசத்துக்கு இந்த இறைவனை வழிபாடு செய்கிறதும் சரி, இந்த செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்து இதனால ஒருத்தருக்கு தடைப்பட்டு இருக்கா, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.